வெல்கம் டு திவா டெக் தமிழ். இப்போது நம்ம பார்க்க போகிற எபிசோட் வந்து இப்போ வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இதில் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா வர்சஸ் ஆஸ்திரேலியா நடந்துகிட்ருக்கு. அப்படிங்கும்பொழுது நீங்கள் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சிச்சு. செகண்ட் இன்னிங்ஸில் வந்து ஆஸ்திரேலியா வந்து 144/8 அப்படிங்கிற ஸ்டேஜில் இருக்காங்க. 212 ரன்னு லீடு வச்சுருக்காங்க. ஜஸ்ட் பிஹைண்ட் ஆஸ்திரேலியா இருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இதுக்கு முன்னாடி நடந்ததுக்கு போவோம். ஃபஸ்ட்டு வந்து நியூசிலாந்து வின் பண்ணாங்க ஃபஸ்ட்டு எடிஷனில். செகண்ட் எடிஷனில் வந்து ஆஸ்திரேலியா தான் வின் பண்ணாங்க. இந்த எடிஷனில் வந்து இப்போ ஆஸ்திரேலியாவும் சவுத் ஆஃப்ரிக்காவும் ஃபைனல் வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி நடந்த அவங்களுக்கு டெஸ்ட்டில் ஃபைனல்லையுமே ஆஸ்திரேலியா வின் பண்ணாங்க. அதுலேயுமே அவங்களுக்கு மெயினாக இருந்தது வந்து அவங்க பவுலிங் டிபார்ட்மெண்ட் தான். அவங்க பேட்டிங்கில் என்ன தான் சொதப்பினாலுமே இப்போ 150 ரன் அடிக்கிறாங்க அப்படின்னா கூட அவங்களால டிஃபெண்ட் பண்ண முடியும். அந்த அளவுக்கு பவுலிங் டீம் ஆஸ்திரேலியா வச்சுருக்காங்க. அதனால தான் போன டைம் அவங்க வின் பண்ணாங்க. இப்போ இந்த டைம் கூட அவங்க 212 அடித்தாங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியா. செகண்ட் இன்னிங்ஸில் 144க்கு டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க சவுத் ஆஃப்ரிக்காவை. அப்படிங்கும்பொழுது இவங்க 250 ஒரு டோட்டல் செட் பண்ணால் கூட மேக்ஸிமம் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது ஆஸ்திரேலியாவுக்கு. இப்போது இந்த எடிஷனில் அதிக ரன் அடிச்சிருக்க பிளேயர் வந்து ஜோ ரூட். அவர் 5503 ரன் அடிச்சிருக்காரு. பவுலிங் பார்த்தோன்னா நேத்தன் லைன் 203 விக்கெட். ஓகேங்களா? அதாவது ஃபர்ஸ்ட் எடிஷன் 2019 டு 2021, 2023 டு 25. ஓகேங்களா? அடுத்து ரெண்டாவது எடிஷன் வந்து 3வது எடிஷன் வந்து இப்போ முடிய போகுது 2023 டு 25. ஓகேங்களா? இப்போது இந்த எடிஷனில் நம்ம மேக்ஸிமம் யார் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். இப்போது 212 அப்படிங்கிறது வந்து ஓகே, இது வந்து டிஃபெண்ட் பண்ணக்கூடிய ஒரு டார்கெட்டு தான். அதாவது ஆஸ்திரேலியா அப்படிங்கும்பொழுது இப்போ தான் 2 விக்கெட் இருக்குது. இந்த 2 விக்கெட்டை அவங்க எவ்வளோ சீக்கிரம் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற பொறுத்து தான் சவுத் ஆஃப்ரிக்காவோட வின்னிங் வாய்ப்பு அதையும் நம்ம பார்க்கப்படும். ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்கா வந்து எந்த ஐசிசி ட்ராஃபியுமே இதுவரை வின் பண்ணதே கிடையாது. இது பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு. அப்படிங்கும் பொழுது இதை அவங்க எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம கொடுத்தது பார்க்கணும். ஈஸ்வரபாடா, யான்சன், இங்கிடி 3 பேருமே நல்லா பவுலிங் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த லாஸ்ட் பிச்சில் வந்து பவுலருக்கு நல்லா பவுலர்ஸ் நல்லா ஹெல்ப் பண்ணுற பிச்சாக தான் இருக்கும். அப்படின்னு பார்க்கும் பொழுது இதை அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, இந்த பவுலிங் ஓகே சிறப்பாக பண்ணிட்டாங்க சவுத் ஆஃப்ரிக்கா. பேட்டிங்கில் வந்து என்ன சிறப்பாக பண்ண போகிறாங்க? பேட்டிங் தான் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போது நீங்கள் ஆஸ்திரேலியா பவுலிங்கே தாக்கு பிடிச்சி 212 ரன் 250 ரன் உங்களுக்கு டார்கெட் சேஸ் பண்ணணும்னா நீங்கள் அந்தளவுக்கு விளாடணும். டேஸ் இருக்குது, 2 டேஸ் இருக்குது. அப்படிங்கும் பொழுது அவங்க எப்படி இதை மேட்ச் பண்ண போகிறாங்க? இதை வந்து சவுத் ஆஃப்ரிக்கா நாடே எதிர்பார்த்து கொண்டிருக்கும். ஏன்னா எந்த ஐசிசி ட்ராஃபியும் வின் பண்ணதில்லை. அப்படிங்கும் பொழுது இது அவங்களுக்கு வந்து பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக தான் பார்ப்பாங்க. ஏன்னா ஆல்ரெடி T20 வேர்ல்டு கப்புமே வந்து ஃபைனல் வேறு தோற்றுட்டு போயிருக்காங்க. அப்படிங்கும்போது இதையும் தோற்றுட்டாங்கன்னா இன்னும் கேள்வி பண்ண ஆரம்பிப்பாங்க எல்லா ரசிகர்களும். அதனால் இதை கண்டிப்பாக அவங்க ஜெயிச்சு ஆக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. இதில் வந்து ஆனால் ஜஸ்ட் பிகைன் உங்களுக்கு வந்து ஆஸ்திரேலியா தான் மேலே இருக்காங்க நம்ம மறுபடியும் சொல்லலாம். ஏன்னா பவுலிங் ஸ்ட்ரென்த் உங்களுக்கு பேட்டிங்கை விட பவுலிங் வந்து ஆஸ்திரேலியா டிஃபெண்ட் பண்ணுவாங்க செமையாக. இது வந்து எப்படி நடக்க போகுது? இல்லை உங்களுக்கு பவுலிங் ஆஸ்திரேலியா பவுலிங் தான் உங்களுக்கு செமையாக பண்ண போகிறாங்களா? இல்லை சவுத் ஆஃப்ரிக்கா வந்து பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி பேட்டிங் மூலமாக அந்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வெளில போகிறாங்களா? அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கே உங்களுக்கு மேக்ஸிமம் இன்றைக்கே தெரிஞ்சிடும்.